வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க. அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய. ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மணிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா? என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை, மேசம் முதல் மீனம் வரை. ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை இன்னைக்கு கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம். கும்ப ராசி வந்து ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் ஒன்று இருக்கு. அதுக்கு கேந்திரம் என்பது 4, அதாவது லக்னம் ஒரு கேந்திரம், 4ஆம் இடம் ஒரு கேந்திரம், 7ஆம் இடம் ஒரு கேந்திரம், 10ஆம் இடம் ஒரு கேந்திரம். இந்த கேந்திரத்தில் 4ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து சுகங்களையும், சுகஸ்தானம், கல்வி சுகம், சொத்து சுகம், திருமண சுகம், ஆணும் பெண் சுகம், நல்ல போஜன சுகம், சுவையான உணவு, வாகன யோகங்கள், சொகுசு வாழ்க்கை, அதே நேரத்தில் காசு பணம் கொட்டி தருகின்ற அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுகங்களையும், தன சுகம், செல்வி சுகம், கல்வி சுகம், சொத்து சுகம், பெண் சுகம், ஆண் சுகம் என்று அத்தனையும் பெறுகின்ற ஒரு இடம்தான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு ஜூலை மாதம். அது கும்பத்திற்கு கேந்திர ஸ்தானம். அது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4ஆம் இடம் கேந்திர வலிமை. இந்த கேந்திர வலிமை என்பது அனைத்து சுகங்களையும், நல்ல பதவியோகத்தை கொடுக்கும், நல்ல வியாபாரத்தில் முன்னெடுத்து கொடுக்கும். முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டு, இந்த பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, பூமி இடம் சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே நேரத்தில் வந்து பெரிய பெரிய கனரக வாகனங்கள், சொகுசு வாகனங்கள், ஆம்னி பஸ், இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஓடும். நல்ல டாப்பில் போகக்கூடிய நிலையில் ஏற்படும். இந்த ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எத்தனை கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே வலிமை அடையாது. ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் போதும், அந்த மாதத்தை ஓட்டிடலாம். ஆக சுக்கிரன் இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமாக கேந்திர வலிமை அடையக்கூடிய, எல்லாவித சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம், பாதிப்பதில் தரக்கூடிய ஸ்தானம் இருக்கு. கும்பத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள, அதாவது தொழில் ஒரு பக்கம் நல்லா ஓடி இருந்தாலும் அவங்க தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. 7ஆம் இடத்துலேருந்து, அதாவது ஜென்மத்தில் சனி ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த கடந்த 8/6 வந்து இந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வருது. சிம்மத்துக்கு வந்துருச்சு. வந்ததுனால இந்த அகமதாபாத் விமான விபத்து. அகமதாபாத் விமான விபத்து என்பது இந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்து கேதுவோட சேர்ந்து அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பார்க்கறதுனால தான் அந்த விபத்து ஏற்பட்டது. சூரியனோட இடம் இல்லையா, இந்த செவ்வாய் கேது சேர்ந்திருப்பது சூரியனோட இடம். சூரியன் வந்து ஆகாய விமானம் சம்பந்தப்பட்டவர். ஆகாய விமானத்துக்கு சூரியன் தான் அதுக்கு அதிபதியாகிறார். அப்போ அந்த சூரியனுடைய இடத்துல சிம்மராசியில் அந்த செவ்வாய் கேது இருந்து, கேது வந்து சூரியனோட நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த விபத்து, அகமதாபாத் விபத்து, இந்த ஆகாய விமானம் அகமதாபாத் விபத்து ஏற்பட்டிருக்கு. அகமதாபாத் விபத்து, இந்த ஆகாய விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே கும்பத்தில் இருக்கிற சனி வந்து மீனத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சா இந்த விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுட்டா? கும்பத்தில் தான் இருக்கார் சனி, மீனத்துக்கு போகலை. கும்பத்தில் இருக்கிறனால சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால, அந்த கேதுவோடு சேர்ந்து பார்க்கறதுனால தான் இந்த விபத்து நடந்திருக்குது. அந்த சிம்மராசி, கொஞ்சம் சிம்மராசியில் சனி ராகு அங்கேருந்து உக்கிரகமாக பார்த்து, மேலும் செவ்வாய் கேது சேர்ந்து பார்வை இருப்பதனால இந்த பாதிப்பு ஏற்பட்டது. அது முக்கியமாக கேது வந்து சூரியனோட நட்சத்திரத்தில். புரிஞ்சுட்டிங்களா? ஆக இதுதான் காரணம். சரி, நல்லா கவனிங்க. மற்ற பிரச்சனைகள்லாம் நல்லா, மற்ற உங்கள் தொழில் யோகங்கள் அந்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. பொதுவாக இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா,
எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, உங்களையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் உங்க பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்த பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் எழுதின தலையெழுத்து. ஆக அவர் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி, சித்தர்கள் முனிவர்கள் முறைப்படி உங்க ஜாதகத்தை சரியாக கணிக்கும். ஆக சரியா கணித்தா சரியா நடக்கும். அங்கே பார்த்து நடக்கல, இங்கே பார்த்து நடக்கலன்னே அப்போ என்ன காரணம்னா இந்த கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு இருக்கின்றது. ஆக தெய்வங்கள் நம் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்கிறார், பிரம்மன் நம் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இது மறுக்க முடியாத உண்மை. நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லிதமாக அடித்து சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.